ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். அச்சோ பாவம் பயப்பட நைட்லாம் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பான் போல. எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பான் நான் வருவேன்னு. சாரி மதி, நைட்லாம் தூங்கவே இல்லை போல. அதான் இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். அழகுண்டா நீ. மதி மதி ம் எழுந்துரு மதி. ஏய் கொஞ்ச நேரம்டி. கொஞ்ச நேரம்னா எவ்வளோ நேரம்? சொல்லிட்டு தூங்க மதி. நான் போயிட்டு அப்போ வரேன். சொல்லுடா, வாங்கிட்டு தானே கேட்குறேன். கொஞ்ச நேரம்னா எவ்வளோ நேரம்? ஏய் என்னடி தெரியல. சரி நான் போகவா? மீரா ம் சொல்லு மதி. டேய் மதி, கையை விடுடா, கையில் கிளாஸ் இருக்கு. பரவாயில்ல, அதை எங்கே வச்சுட்டு வாடி. டேய் உன்னை கண்ணு தரடா. நீ வா. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்று பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே. என்ன சார் கண்ணா தூக்க விடல போல. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அப்போ தூக்கம் கலையாம வந்தது, ஆனால் இப்போ மொத்தமாக கலைஞ்சிருச்சு. நைட்டு தூங்கல, அதான் கொஞ்சம் கண்ணா செஞ்சுட்டேன். ஏன் தூங்கல? உன்னாலதான். என்னலையா? நான் என்ன உன் தூக்கத்தை களவாடிட்டு வந்துட்டேனா? ம் ஆமாம், நீ வருவன்னு இப்போ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 5 o'clock வர நீ வராம ஏமாத்திட்டு. டேய் நான் தான் வர மாட்டேன்னு சொன்னல, அப்படியே எதுக்கு எனக்காக வெயிட் பண்ண? நீ போயிட்டு தூங்குறதானே? நீ சும்மா சொல்றியான்னு நினைச்சேன். போடா. ஆமா, அது என்ன பால் பிளாஸா? ஓ நைட்டு நீ வராம ஏமாத்திட்டேன்னு இப்போ பால் கிளாஸோட வந்து என்ன சமாதானப்படுத்த வந்திருக்கியா? சரி சொல்லு, என்னது? நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன்? அவனை எழுப்பதான் வந்தேன். எழுப்புதான் வந்த. எழுப்பு வரதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லணும் உன் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்குல்ல, அதை சொல்ல. அப்படியே என் மைண்ட்ல ஓடுறியே. நீ என்ன கேட்கறன்னு புரியல. ஏய் நான் நைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுடி, என்ன சமாதானப்படுத்த தானே பால் கிளாஸோட வந்திருக்க. என்னடா பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் பால் இல்ல, பால் பாயாசம். ஆ இப்போ கன்ஃபார்ம் ஆக்கிட்டு. சரி கொடு. என்னது? நீ சொல்ல வேண்டாம், நான் கண்ணை முடிக்கிறேன். கொடு குடுடி. ஆ என்னடி நீ தானே கொடுக்க சொன்ன. பொடி. டேய் இது ரொம்ப சுட்டுச்சோ? ம் நீ கேட்டு தானே கொடுத்தேன். அதுக்குன்னு சூட எடுத்து வாயில ஊத்தவங்களோ? நான் இன்னும் உங்ககிட்ட இதான் கேட்டேன். நான் இதான் எடுத்துட்டு வந்தேன். நீ கொடுன்னு கேட்டதும் நீ இதான் கேட்கறியோன்னு நினைச்சிட்டேன். ம் பொடி. அப்போ இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்ட? இல்லையடா. அப்படியா? இன்னைக்கு என்ன நாள்? மண்டேடா. மண்டே. ம் இன்னைக்கு என்ன நாள்? அதான் சொன்னல இன்னைக்கு மண்டேனே. இப்போ மண்டே உடைக்க போறேன். ஏன்டா? கரெக்ட் தான். நான் இப்பதான் கேலண்டர் கூட பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு மண்டே தான். கேலண்டர் பார்த்த, டேட்டு பார்த்த, டே பார்த்த, என்ன நாள்னு ஞாபகம் இல்லை. இருக்குடா, சொன்னதா நீ கோவப்படுறே. மண்டேன்னு சொன்னா கேட்க மாட்டே. ஐயோ ஆத்தா, மண்டே மண்டேன்னு மண்டே தூக்கி கிடைச்சிட்டு வேற யோசி. வேறவா? தெரியலடா. இதனா ஸ்பெஷல் டேவா? தெரியல. சரி விடு. சரிடா. சரி நீ ரெடி ஆகிட்டு சீக்கிரமா கேடவா. மீரா மதி கொஞ்சம் சீக்கிரம் வா. டேட்டு கிழமை எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன நானும் மறந்துட்டலாம். மீரா. வா மதி, உட்காரு, சாப்பாடு வைக்கிறேன். ஆஹா வேணாண்டி, அந்த ஸ்வீட் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு. என்ன வீட்டில் யாரும் காணோம்? எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா, ஆனா வீடே
வெறுமையா இருக்க? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. எதுக்கு? எனக்கு எதனா? இமையா நீ வீட்டுக்கு? அங்க வா. ம் ஆமா, எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. உங்க அத்தையா இமையா நீ அப்பதான் அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதான் நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு போயிருக்காங்க. ஓ ஆமா, அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க போய் பார்த்துட்டு வரணும்னு. சரி, ராஜேஷ் எங்க? அண்ணாவும் போயிருக்காரு. அப்ப வீட்டுல யாரும் இல்லையா? ம்ஹும். நீ நான் மட்டும்தான் இருக்கோம். அப்போ நீ நான் மட்டும்தான் இருக்குமா? ம் அதான் இப்ப யாரும் இல்லல்ல. குடடி. குடனா? என்னடா கேக்குற? தெரியல, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அப்புறம் வாங்கி தரேன். அதான் சொன்னல, நீ எது கொடுத்தாலும் ஓகே தானே. மறுக்க முடியாத மாதிரி ஒண்ணு கொடு. சிறே நீ உதிராம நான் குடிப்பேன், நெருக்கதிரே நீ கருகாம வாழ வைப்பேன். ஏய் மீரா, குடுன்னு சொன்னதும் என்ன சூடா எடுத்து மூஞ்சி மேல ஊத்திட்டு போற? ஆமா, கையில என்ன வச்சிட்டு இருக்க? எது சூடா இல்லையே. டேய் ஏண்டா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாத. அப்போ மறந்துட்டியா? எது? நான் எதுவும் மறக்கலையே, மறந்த மாதிரி ஞாபகம் இல்லையே. இப்பெல்லாம் யாரையும் என்ன கண்டுக்கிறது இல்ல. ஏண்டா இப்படி சொல்ற? ஆமா, யாரையும் என்ன கண்டுக்கிறது இல்ல. சரி, எதுவும் இல்லைனா எதுக்கா இந்த பால் பாயாசம்? டேய் அது ஒண்ணுடா, டீ காஃபி போட பால் இல்ல, அதான் மிது பால் பாயசம் கேட்டா நான் என்ன பால் ஊத்தி பாயசம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகமே வந்தது, அச்சோ உனக்கு டீ போட பால் எடுத்து வைக்கிறேன்னு. அதான் பாயசமே கொண்டு வந்து கொடுத்தேன். எது? ஆமாண்டா, அச்சோ டைம் ஆகிட்டு. சரி கிளம்பு. எங்க? வாடா போலாம். எதனா பிளான் இருக்காடி? ஆமாண்டா, இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு, அங்கதான் போகணும். வா. மீட்டிங்கா? கம்பெனிக்கு போகணும்டா. எது? நான் வரல, பொடி. ஏண்டா? சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். சார் தான் உன்னை கூட அழைச்சிட்டு போக சொன்னாரு, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். தனியா வா. ஆமா, அதான் சார் நீ தனியா போகாத, மதிய கூட கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. ஆனா உனக்கு வேலை இருக்கும் போல. சரி பாய். தனியா போக வேண்டாம், நானும் வரேன். அப்படியா? அப்போ ஓகே. சரி, கார் கீ கொடு, நான் ட்ரை பண்றேன். ம் இப்போ என்ன பண்ணலாம்? நிபியை இதை பத்தி எதுவும் பேசிக்கல. எனக்கு நிபியை அங்க கூட்டிட்டு போகவும் பிடிக்கல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் மறந்துருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா முழுசா மறக்கல. இப்ப அங்க போனா நடந்ததா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவா. வேண்டாம், அசோக் கிட்ட சொல்லிடலாம். வரலன்னு. ஏங்க ஏங்க ஆ? என்ன வச்சிட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? கிளம்பணும். ஆஃபீஸ்க்கு 1 hour லேட்டாக தான் வருவேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆபீஸ்க்கு கிளம்ப போறீங்களா? அப்ப அங்க போகலையா? அம்மா கால் பண்ணி சொன்னாங்களே, நான் ரெடி ஆகிட்டேன். நீங்க என்னன்னா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றீங்க? இன்னைக்கு லீவ் போட முடியாதா? உங்ககிட்ட சொன்னாங்களே. அப்போ அங்க போலாமா? உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? ஆஹா, எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் ரெடியா இருக்கல, வாங்க போலாம். இல்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் எதை பத்தியும் திங்க் பண்ண மாட்டேன், புரியுதுங்களா? அம்மா எவ்வளவு ஆசையா கூப்பிட்டுருக்காங்க, போகாம இருந்தா எப்படி? நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. உனக்கு ஓகே தானே? நீ சொன்னா போலாம், இல்லைன்னா உனக்கு மைண்டுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா போக வேண்டாம். நான் தான் சொல்றேன், எனக்கு ஓகே தான். நீங்க எதை பத்தி யோசிக்காம போயிட்டு ரெடி ஆகுங்க. சரி, நீயே போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் போலாம். சரிங்க. ஆமா, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் என்ன மரியாதை ரொம்ப கூடுது? நான் எப்போ அப்படிதானே பேசுவேன். இல்லையே, இப்பெல்லாம் எங்க தான் கூப்பிட்டு இருக்க? எப்பவும் வரும் தானே கூப்பிடுவேன். இப்போ என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அம்மா தான் சொன்னாங்க பேர் சொல்லி கூப்பிடாதன, அதான். எதுக்கு அப்படி சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்ல, தாலி கட்டின புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதான்.
நிபி இங்க பாரு. ஆ சொல்லுங்க. இங்க பாரு நிபி. அப்படியே சொல்லுங்க. இங்க பாரு, ஏங்கெல்லாம் சொல்லாத. எனக்கு என்னவோ வேற யாரோ கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ எப்பவும் போல வருணே கூப்பிடு. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. உனக்கு வருண் சொல்ல தானே பிடிக்கும். ஆஹா, எனக்கு ஏங்கனே ஓகே தான். நான் அப்படியே கூப்பிட்றேன். ஆனா எனக்கு ஓகே இல்லையே. நான் இப்போ ஒரு 4 பேரோட நின்று பேசிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன ஏங்கன்னு கூப்பிட்டா நான் மட்டுமா திரும்பி பார்ப்பேன்? அங்க இருக்கிறவங்க எல்லாமே தானே திரும்பி பார்ப்பாங்க. அது எனக்கு வேண்டாமே. நீ எப்பவும் போல வருணே நேம் சொல்லி கூப்பிடு. சரியா? எனக்கு அதான் பிடிக்கும். ஆஹா வேண்டாம். சரி, அம்மா முன்னாடி மட்டும் ஏங்கன்னு கூப்பிடு. மித்தபடி வருணே சொல்லி கூப்பிடாத. நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது அப்பவும் எங்கன்னு கூப்பிட்டா அது நல்லாவே இல்லை. வருண் சொல்லி கூப்பிடு. நான் கூட என் மேல கோமா இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். அதான் இப்படி பேசுறியோன்னு. ஆனா இப்பதானே தெரியுது நீ எத்தனை டைம் வார்த்தைக்கு வார்த்தை வருண் வரும்னு சொல்லி கூப்பிட தெரியுமா. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப எப்படி தெரியுமா பேசுற? வாங்க, எப்போ வந்தீங்க? சீக்கிரமா வேலை முடிஞ்சிட்டா? சாப்பிடுங்க. அப்படிதான் பேசிட்டு இருக்க. முன்னாடி எப்படி தெரியுமா பேசுவேன்? வாங்க வருண். என்ன வருண் இவ்வளவு நேரம் ஆகிட்டு? வந்து சாப்பிடுங்க வருண். வார்த்தைக்கு வார்த்தை வருண் வரும்னு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி. வருண் மிஸ் ஆகுதே. ம் தேங்க்ஸ் வருண். இதான் இது எப்படி இருக்கு? ஏன் நிபி, நான் உன்னை ரொம்ப மாத்துறேனா? இல்லையா வருண். இங்க பாரு நிபி, நீ எப்பவும் போல இரு. எனக்காக எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கும் என்ன நேம் சொல்லி கூப்பிட பிடிக்கணும்னு தெரியும். எனக்கும் அதான் பிடிக்கும். அதனால தான் சொன்னேன். இதை மட்டும் எனக்காக பண்ண. ம் ஆனா இது பிடிக்கல. என்னது? நீ சிரிக்கவே மாட்ற. எப்பவும் ஒருனே இருக்க. அதுதான் பிடிக்கல. முடிஞ்சா எனக்காக அதை மட்டும் மாத்திக்கோ. விழுந்தேன் உனக்குள் ஆவே நானே, தனித்தேன் கலந்தேன் ஆவே நானே. கண்ணாலே நீ என்னை களவாடிக் கொண்டாயோ. நெஞ்சத்தில் நீ என்றும் நிலையாக நின்றாயோ. இது தினம் தினம் புதிதாய் தொடராதோ. உன் பாதம் தாங்கி நெஞ்சில் பதியாமல் போவேனோ. உன் பன்னீரச்சில் ருசியை எறியாமல் போவேனோ. உன்னுடனே உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு வாய்ச்சேனோ. உன்னுடனே என்ன இவ? ஒருவேளை உண்மையாவே மறந்துட்டாளா? எப்படி மீற மறந்த? என்னால் நம்ப முடியல. இந்த நாளுக்காக நீ வேலை பார்க்குற கம்பெனி லீவு கொடுக்கலன்னதும் நீ வேலையை விட்டுட்டு எனக்காக வந்தல. அப்புறம் எப்படி இந்த நாளை உன்னால மறக்க முடியும்? அப்போதான் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. நான் சேடானதும் டேய் இதெல்லாம் சும்மாடா, நான் விளையாட்டுக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு பேச்சை மாத்திட்ட. ஏன்னா நான் அப்போ கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இனி என்னை பார்க்க வராத, உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு. இருந்தாலும் என்னோட பர்த்டேக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவ. நேரில் வரமாட்டேன். நான் இதெல்லாம் கஷ்டப்படணும்னு ஃபோன் கால் பண்ண மாட்டேன். உன் குரல் கிட்டலாம் நான் டென்ஷன் ஆகணும், மெசேஜ் பண்ணுவேன். ஆனால் இப்போ இவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் நீ எனக்கு ஏன் விஷ் பண்ணல? இந்த ஞாபகம் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்க. நீ தான் எனக்கு எப்பவும் போல ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ரொம்ப வெயிட் பண்ண. ஆனா நீ மதி. ஆ. என்ன இவ்வளவு சைலண்டா வர? இப்படிதான் இருக்க மாட்டியே. எப்பவும் தந்தாலும் பேசிட்டே இருப்ப. ஏன் மதி, என் கூட வர பிடிக்கலையோ? ம்ஹும். அப்படி இல்லையே. அப்படியே எப்படி? ஏன் வேற எதனா பிளான் வச்சிருந்தியோ? நான் கெடுத்து விட்டுறேனா? வச்சிருந்தனா. ஆனா ஆனா நான் வந்து மொத்தமா ஸ்பயர் பண்ணிட்டேனோ? ஏய் அப்படிலாம் இல்ல. அதுக்கு இப்போதைக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ற? அப்ப நான் தான் வேலைக்கு எடுத்துறேனா? நீ சொல்லிருக்கல, நான் மட்டும் தனியா வந்திருப்பல்ல. சாரி மதி. ஏன் மீரா இப்படி பொய் சொல்லி எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் தானே கொடுக்க போற? அதுக்கு தானே கூட்டிட்டு போற. என்னடா பேசுற? சர்ப்ரைஸ் கொடுக்க போறேனா? சரி, நான் எதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்? சம்பந்தமே இல்லாம நான் எதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்? ஏய் உனக்கு சத்தியமா
இது என்ன நாள் ஞாபகம் இல்லடி? என்னடா நீ எழுந்த நேரத்துல வந்து இதுதான் கேட்டுட்டு இருக்க? இதையே கேட்டுட்டு இருக்க? என்னன்னா நீயாவது சொல்லுடா, எனக்கு தெரியுதா? ஒண்ணும் இல்ல. மறுபடியுமா? சரி என்னன்னு சொல்லு. அதான் ஒண்ணு சொல்லிட்டல, வீடு. சரி, மீட்டிங் முடிஞ்சதும் நீ என் கூட வரணும். நீ கூப்பிட்டு நான் வந்தல, அதே போல நீயும் வரணும். சரியா? சரி, எங்க? எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஓ சரிடா, வரேன். தேங்க்யூ. எதுக்கா? வரேன்னு சொன்னதுக்கு. ரொம்ப தான் என்ன? ஆமா, நான் கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது மதியம் சொல்லுவ. இப்ப எதுவும் சொல்லாம வரேன்னு சொன்னல, அதான் ரொம்ப ரொம்ப நன்றி. சரிதான். ஏமீரா, சொல்லு மதி. நீ சரியெல்லாம் கட்ட மாட்டியாடி? இது வரைக்கும் உன்ன சரியெல்லாம் பார்த்ததே இல்ல. நான் இது வரைக்கும் சரி கட்டந்தலடா. நான் கட்டியிருந்தா நீ பாத்துக்க முடியும். அப்படியா? ஏன் தெரியாது. ஓ, ஆனா நீ சரி கட்டினா அழகா இருக்கும். அப்படியா? ஆமாண்டி, உன்னை சரியில பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்காக. சரி மதி, அப்போ நீ கட்டி விடு. உண்மையாவா? ஆமாடா, எனக்கு கட்ட தெரியும்னு சொன்னல. டேய், இப்ப எதுக்கு கிட்ட வர? நான் இப்ப சொல்லல. ஆனா எனக்கு இப்ப வேணுமே. மீட்டிங் அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சரி. சரி, உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு வா. என்னடா தள்ளி போயிட்டா? பொடி. சரி வா, வந்துட்டோம். இங்க வா, கம்பெனிக்கு போற சொன்ன. ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு வர போலாம். சரி வா. இந்த இடம் தெரியுமா? காலி கிரவுண்டா இருந்தது, இப்போ ஓ, பார்க்க ஹோட்டல் மாதிரி தெரியுது. யாரும் இந்த இடத்துல ஹோட்டல் கட்டியிருக்காங்க போல. நீ ஒரு மாதிரி ஆகிட்ட. நீ என்ன பிளான் வச்சிருந்தியா? இல்லையே. சும்மா தானே இருக்க. இத பிடி. என்னடா யோசிக்கிற? வாங்கடா. அதையும் சும்மா வச்சிட்டு இருக்க. எதனா அழுத்து. அழுத்துடா. எதுக்கு? சும்மா விளையாடுவா. நீ அழுத்திட்டு என்கிட்ட கொடு, அப்புறம் நான் அழுத்திட்டு உன்கிட்ட கொடுக்கறேன். இந்த விளையாட்டு கூட நல்லா இருக்கும். மீரா, சும்மாடா. அது வேலை செய்தான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். பாருடா. நீயே பார்க்கலல. எனக்கு தெரியறதுல உன்கிட்ட கொடுத்தேன். அது வேலை செய்தான்னு கொஞ்சம் அழுத்தி பாரா. சரி. மதி, ஹாப்பி பர்த்டே. மீரா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மதி. நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்டா. எனக்காக என்னை பற்றி யோசிக்கத்தான் நீ வந்தாய். அழகாக என்னை மாற்றி உருவம் நீ தந்தாய். மீரா, என்னடி இது? இவ்வளவு பெருசா இருக்கு. ஏண்டா தெரியலையா? மீரா, எதுக்குடி இப்படிலாம்? உனக்குதான். ஹாப்பி பர்த்டே. ஏன்டி இப்படிலாம்? எதுக்குடி இது? நீ சொல்லுவல, எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அதை எப்போ நான் மாத்திக்க மாட்டேனே, அதான். அது அப்போ நான் சும்மா சொன்னேன்டி. ஆனா நான் சும்மா கேட்கலையே. கொஞ்சம் லேட்டா கேட்டு முன்னாடி கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்காக இப்படி அடி? இது லேட்டா? எப்பவும் என்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? எனக்காக எனக்காக எதுக்கு இப்படி பண்ண? ஆமா, ஏன்னா நீ எனக்கு எப்பவும் ஸ்பெஷல். உன்னை பத்தி யோசிக்காம வேற யார் பத்தி யோசிப்ப? இத நான் மட்டும் பண்ணல, ராஜேஷ் அண்ணன் தான். என்ன? ஆமா, ராஜேஷ் அண்ணன் தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாப்ள. டேய் மச்சான், இன்னும் என்னடா யார் நம்மை தடுப்பா? மண்ணில் கூறல்வோம் வா செப்பச்சேவப்பா. வாழ்க்கை ஒரு வானோ, அதில் நட்பே வண்ணம் ஆச்சு. வார்த்தை இல்ல தோழா, நீ தாண்டா எந்த மூச்சு. டேய் மாப்ள, எதுக்கு அழுவுற? ஒருவேளை டிசைன் பிடிக்கலையோ? என் செல்லக்குட்டி எதுக்கு அழுவுதான்? ஒருவேளை நாங்க 2 பேரும் சேர்ந்து அழ வச்சுட்டோமா? சொல்லுடா, டிசைன் பிடிக்கலாம் மாத்திடலாம். இதுக்கட பிடிக்கலாம். இது நான் டிரா பண்ண டிசைன் தானே, என் கூட தானே இருந்த, எனக்கு தெரியாம எப்படிடா?
நீ எப்போ என் மேல கோபப்பட்டுட்டே இருப்பல்ல, என்னை விட்டு நீ எப்போ மீரா பார்க்க போலானே? இதுக்குதான். இதுக்கு நிறைய அமௌண்ட் ஆகியிருக்குள்ள, எப்படிடா மேனேஜ் பண்ணீங்க? உனக்கு பிடிச்சிருக்கல? உன்னோட கனவே இதுதானே மதி. வீட்டில் நடக்கிற பிரச்சனை இதை நீ மொத்தமா மறந்துட்ட. இப்போ கம்பெனி வேற பார்த்துக்கானே சார் முடிவு பண்ணிட்டீங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அதெல்லாம் மறந்துட்டு இப்போ உன்னோட ட்ரீமே இதுதான்டா. ஆனா அம்மா அப்பாவுக்காக உன் மைண்டை மாத்திக்கிட்டல மதி. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அமௌண்ட்ல ரெடி பண்ணிட்டு வந்தப்போ அப்பா வேணான்னு சொன்னதும் அப்படியே பின்னாடி போயிட்ட. நீ எவ்வளோ ஆசைப்பட்ட இந்த இடத்த வாங்கி இங்க ஒரு ஹோட்டல் கட்டணும்னு. அப்பா சொன்னதும் எல்லாத்தையும் கைவிட்டுட்ட. இதெல்லாம் மீரா கிட்ட சொன்னேன். அவதான் இப்படி ஒரு பிளான் பண்ணா. எதுக்குடா இதெல்லாம்? ஏன்னா எங்களோட உயிர் நீதான். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. யாருன்னே தெரியாத பொண்ணுக்காக உன் உயிரை பணைய வச்ச. அப்படி பார்த்தா இதெல்லாம் சும்மா. மதி அழகடா. நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் தெரியுமா? இதை உன்கிட்ட கொடுக்க இந்த நிமிஷத்துக்காக நானும் மீராவும் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்போ இது உன் கையில கொடுத்துட்டோம். நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். போங்கடா. யாரும் எனக்கு விஷ் பண்ணதும் எல்லாருமே என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். மீரா எப்பவும் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவோம் மெசேஜ்ல. இப்போ இவ்வளவு பக்கத்துல இருந்தோம், எனக்கு விஷ் பண்ணதும் மொத்தமா மறந்துட்டான்னு நினைச்சேன். போடா என் செல்லக்குட்டி, பிறந்தநாள் நான் எப்படி மறப்பேன்? நானும் அண்ணா தான் உனக்கு கொஞ்ச நேரம் கதற விடலாம் நினைச்சோம். அதான் விஷ் பண்ணல. மதி நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்டா. அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஏற்கனவே இருந்து பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும். அதானே உங்க முயற்சி. இறங்குங்க, இறங்கி காப்பாத்துங்க. அதான் கம்பெனி பாத்துக்க நான் இருக்கல, அப்புறம் என்ன? டேய் சிரிடா, ரொம்ப நேரம் அறிவு கொட்டிட்டு இருக்கு. மதி நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. அதான் என்னோட விஷ். டேய் மதி, இப்ப மட்டும் நீ சிரிக்கல, அப்புறம் கறிகொண்ட கலவு நான் வரமாட்டேன். நீ சிரிச்சாதான் நான் வருவேன். மனசெங்கும் தேற்றுளில் படையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கை ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே? ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி.